ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சித்தப்பாடு மக்களை உயிரோட வைக்க கூடாது, கூண்டோட அழிக்கணும். 56 நாட்டை நானே கொடி கட்டி ஆளணும் வேண்டும் என்று போகும் வழியில பொய்க்குழி வெட்டி வைத்தேன். ஆமா, நடக்கும் வழியில நச்சுமண்டுகள் நட்டு வைத்தேன். ஆமா, படுக்கும் பாவியிலே பாம்புகள் போட்டு வைத்தேன். உங்க கூடிய சாப்பாட்டுல விஷத்தை கலக்கினேன். சொல்லக்கூடிய விஷம் விஷத்தை கலக்கினேன். அப்பை மடிந்தார்களா? எம்பெருமா மாயோட கிரிவினால தப்பி பிழைத்தார்கள். அரக்கமா மாளிகை கட்டினேன். அரக்கமா மாளிகை படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது நட்டனடி சாமத்திலே தீய மூட்டி வைத்தேன். அப்பையும் மடிந்தார்களா? புராசன் என்று சொல்லக்கூடியவன் தீப்பந்தத்தை கொடுத்து பாண்டவர் 5 பேரும் குந்தமாதேவிய 6 பேர்களும் அரக்கமா மாளிகையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நீ போய் நட்டனடி சாமத்துல தீய வைக்கிறான்னு சொல்லி ஆமா புரோசனுடைய கையிலே தீப்பந்தத்தை கொடுத்து தீய வைக்க சொன்னேன். அப்போ தருமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், குந்தமாதேவி 5 பேர் தூங்கிட்டாங்க. மதம் கொண்ட பீமசேனன் முழிச்சு கொண்டிருந்தான். முழிச்சு கொண்டிருந்த உடனே என்னடா நட்டனடி சாமத்துல ஒரு பந்தமாகப்பட்டது வருகிறது என்று சொல்லி பீமசேனா குறுப்பா பார்த்து கொண்டிருந்தான். ஆமா, பார்த்து கொண்டு இருந்த உடனே அந்த புரோசனை சொல்லக்கூடியவன் அந்த அரக்கமா மாளிகை தீய வைக்க வந்தான். தீய வைக்க வந்த உடனே அப்ப பீமசேனா என்ன செய்தான்? அந்த தீப்பந்தத்தை வெட்டுக்கன்னு புடுங்கினான். வெட்டுக்கன்னு புடுங்கி அந்த அரக்கமா மாளிகை அவனே தீய வைத்தான். ஆமா, பீமசேன தீய வைத்து தருமநந்தனன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், தாய் குந்தமாதேவி எத்தனை தெரியாமல் படிக்கு மாறு மேலையும் தோல் மேலையும் தொட மேலையும் முதுகு மேலையும் தூக்கி கிளம்பினார். தப்பிக்கணும் என்று சொல்லி தப்பிக்கும் என்று சொல்லி தப்பிச்ச உடனே 4 தூணு கட்டி இருந்தது. அந்த திரியோதன் நான் 4 தூணு கட்டியிருந்தேன். கட்டியிருந்த உடனே 4 தூணையும் எட்டி உதைச்சேன். 4 தூணையும் எட்டி உதைத்த உடனே ஒரு தூண் அந்தர தூணாக இருந்தது. ஆமா, அந்த அந்தர தூணை எட்டி உதைத்தேன். அந்த அந்தர தூணை எட்டி உதைத்த உடனே அந்த அந்தர தூணை வழியாக
சுரங்கம் எங்க போச்சு? இடும்பாவனம் போனது. ஓ இடும்பாவனம். ஆமா, இடும்பாவனம் போய் பாண்டவர்கள் தப்பித்தார்கள். ஆ அந்த வழியாக தப்பித்தார்கள். ஆ. தப்பித்த உடனே ஆ. மறுபடியும் பாண்டவர் அரக்கமா மாலையில மடிக்கிட்டாங்க என்று நாங்க 100 பேர்களும் ஆ. கரும்பு கண்டமெல்லாம் செஞ்சு ஆ. மீசியெல்லாம் சரிச்சுக்கிட்டோம். அட அதையே கழுத்துட்ட கீழே விழுது அதையே சரிக்கிறேன். அன்னைக்கு நாங்க தானே பங்காளிங்க. அட அன்னைக்கு சரிச்சிங்க. ஆமா. இன்னும் வளரல. ஆமா, அத தெனப்பிலேடு போட்டு சொல்லிக்கிறீங்க. அதனால பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலுடைய மகள் பத்திர துரோபகாலுக்கு திருமணம் என்று சொல்லி பாஞ்சால மன்னன் அயல் உலக 56 மன்னர்களுக்கு நிறுவமணி பிறந்தார். அட ஓலை. ஆமா, ஓலை அனுப்பின உடனே நாங்களுக்கு 20 கிருவாச்சாரி அஸ்பத்ராமன் அங்குதேசாதிபதி கண்ணமகாராஜன் டெல்லி ஜெயில அகவற்றவர்களும் நாங்களும் அங்கே சென்றோம். சரிங்க. அங்க சென்ற உடனே யாருமே வளைக்க முடியாத வில்லை பாண்டவர்கள் ஒருவன் ஏறி வளைத்தான். அட ஆமா, பிராமண வேடத்துல ஏறி வளைத்தான். வளைத்த உடனே அப்ப பாண்டவர் தான் இந்த வில்லை வளைப்பதற்கு யாராலையும் முடியாது, பாண்டவர் தவிர. அப்படின்னு அன்றைக்குதான் பாண்டவர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியும். சரி. சிறிய தந்தையாகிய விதிர மகாராஜனை விட்டு தாளம் மேளத்துடன் தாரம் தப்பட்டையுடன் புல்புல் தாரா போட்டு அஸ்ராபுரம் கூட்டிட்டு வந்தோம். சரி. அஸ்ராபுரம் கூட்டிட்டு வந்து சூது சொக்கட்டா நாடினோம். அட சூது சொக்கட்டா நாடி நாடு நகரம் நவநிதி செங்கோல் உப்பு சட்டி வருமான ஆளும் படை அனைத்தை தோற்கடித்து. யாரா பாண்டவரே? ஆமா. அண்ணா அண்ணா இப்போ இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? பாண்டவர் 12 வீடு காண போட்டிருக்கிறோம். 12 வருஷம் காணகம். ஆமா, ஓர் வீடு அஜ்ஞாத வாசம். அஜ்ஞாத வாசம் என்றால் யாரு கண்ணுக்கு பாண்டவர் சொல்ல அகப்படாமல் ஓர் வீடு பாண்டவர் இவங்கத்தான் பாண்டவர் கண்ணுல கண்டுகிட்டா இன்னும் 12 வீட செஞ்சாராம். அட மீண்டும் 12 வருஷம். ஆமா, இப்போ வனத்துக்கு ஓட்டிருக்கிறேன். சரி. வனத்துக்கு ஓட்டினாலும் இப்ப அஸ்ராபுரத்தில் எனக்கு எதிரி யாரும் இல்ல. எதிரிகளை காண ஓட்டிட்டு இப்ப நான் அஸ்ராபுரத்தில் என்ன செய்யணும்? எனக்கு இன்று எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரே ஒரு ஆண்மகன் இருக்கின்றான். ஆமாடா. அவனோட பேர் என்ன? 8 தேர் பூட்டி ஓட்டக்கூடிய இலக்கணகுமாரன். ஒரு நாளைக்கு 8 பேர் தான் நக்குவான். 8 பேர் நக்குவானா? இலக்கணகுமாரனா? அட இலக்கணகுமாரன்டா. ஆமா, அவனுக்கு நான் திருமணம் செய்யணும். சரிடா. என்னடா கேட்டே போடுற? நான் யாரு? என்ன போய் ஒரு மரியாதை இல்லாத பேசுற? சரிங்க. சரி. என் ஊர்ல வந்து கேட்டு பாடுறான். என் ஊர்ல வந்து கேட்டு பாரு. என்ன ரேஷன் கடையில வேலை செய்யற? என் பேரை கட்டாவே வீட்டுல ஆட்டுக்குட்டி புழக்க போடுடா. யார் வீட்டுல சாணி போடுது? அதனால என்னுடைய மகனுக்கு இலக்கணகுமாரனுக்கு நான் திருமணம் செய்யணும். என்னுடைய மனைவியோ பெருமையில வாழ்த்தக்கூடிய பெருந்தருவாள். பேருவாகி தருவாள் பெருந்தருவாள் பான்மதி என்று சொல்லலாம். இருவருக்கு பிறந்த இலக்கணகுமாரன் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன். சரி. அப்படி நான் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தா எனக்கேற்ற சமிந்தி, எனக்கேற்ற மருமகள் எங்க இருக்கிறான்னு தெரியல. அத்தான தெரியலையே. இது யார கட்டா தெரியும்? ஏங்க உரியல வெண்ணெய் வச்சுட்டு ஏங்க நெய்க்கு ஊர் ஊர் அலைங்க? ஏங்க உன் மாமன் அழக மாட்ட ஜகனி மாமன். என்னுடைய மாமன் குத்துவலக்காக இருக்கிறாரு. நடுவுட்டு குத்துவலக்கு ஜகனி மாமன். நான் கூட தாரமான பட்சாட்ல 10 ரூபா கொடுக்காத டீக்கு வரி இல்லாத உள்ள போதானே. எல்லாம் உடுக்கிட்டு வரலாம் சரியாதாடா. ஜகனி ஜகனி. அதனால உடன் பிறந்த தாய் உடன் பிறந்த ஜகனி மாமன் அழைத்து கேட்டால் கூப்பிடுங்க. தகுந்த ஆலோசனை சொல்லுவார். கூப்பிடு என்னுடைய மாமனை. பத்திரி போவாதி மாமா.
யாருக்குமே வணங்காத சிரம் தாங்களுக்காக சிரம் வணங்கி உங்களுடைய பாதத்துக்கு அனோங்கோடி வந்தனை செய்தேன் மாமா. நாளுக்கு நாளா மேல கொண்டு போறது நான் தான். ஆமா மாமா, அதைத்தான் மாமா உங்களை நடுவுட்டு குத்துவலாக வச்சிருக்கிறேன். ஆமா கவலைப்படாத மாமா. என்ன காரணம், என்ன தேவை, ஏன் அழைச்ச? எதுக்காக அழைச்சா தெரியுமா? எதுக்கு? பாண்டவன் கானகத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு அசிராபத்துல எதிரிங்க யாரும் இல்ல. எதிரி எல்லாம் கானகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் இலக்கணகுமாரனுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். தலைவன் சக்கரவர்த்தி. உனக்கு ஒரே மகன் இலக்கணகுமாரன். மகனுக்கு பெண் பார்க்க நான் என்ன செய்யட்டும்? ஆமா, எனக்கு நாங்க 56 நாட்டுக்கு யாக சக்கரவர்த்தி. என்கிட்ட என்ன இல்ல, எல்லா பொன்பொருளும் இருக்குது இல்ல. இப்பேற்பட்ட மன்னனுக்கு எனக்கேத்த மருமகள் எங்க இருக்கிறா, எனக்கேத்த சமிதி எங்க இருக்கிறா? மருமகள். ஆமா, உன் மகனுக்கு பெண் 56 தேசம். 56 தேசத்துல எந்த நாட்டுல எனக்கேத்த மருமகள் இருக்கிறா, என் மகனுக்கு ஏத்த மனைவி எங்க இருக்கான்னு கேக்குறேன். ஒண்ணுமே புரியல மாமா. மருமகனை துரியோதனா கவலைப்படாத, கையில வெண்ணெய் வச்சுட்டு நீங்க அலையிற. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, உன் மகனுக்கு மருமகன் எங்க இருக்கா தெரியுமா? எங்க? எங்க குமாரி ஆழ்வார் கூடிய எம்பெருமாள் மாயக்கண்ணன் கண்ணனோட மகள் கமல சுந்தரி. மாமா, எனக்கு பிறகு நாட்டை ஆடுவதற்கு ஒரே மகனை பெற்றிருக்கிறேன். அந்த எதிரி வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க சொல்லிய மாமா. ஏன் மாமா, இது நியாயமா? மகனுக்கு உனக்கு ஏத்த மருமக, மகனுக்கு ஏத்த மனைவி கண்ணன் மகள் கமல சுந்தரி. மாமா, அவன் பாடி ஒரு பக்கம் பச்சமா இருக்கிறான். அந்த கருமூஞ்சி பையன் அவன் வீட்டுல போய் நான் முன்னாடி நின்னு வாங்க சம்பந்தி என் பையனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன் அப்படி நான் முகத்தை பார்த்து நான் கேட்பனா? அதாவது பூ இருக்கிற இடத்துக்கும் ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துக்கும் யாருனாலும் போலாம் வரலாம், பொண்ணு கேட்கலாம். யாரும் கோபப்பட மாட்டாங்க. பாண்டவர் உனக்கு எதிரி. ஆமா, அந்த பாண்டவர் பக்கம் கண்ணன் இருக்கிறான். ஆமா, அதனால உனக்கு எதிரி. கவலைப்படாத, அந்த கண்ணனோட மகள் கமல் சுந்தரி பெண் கேட்டு மகன் நக்கனுக்குமார் கல்யாணம் பண்ணிட்டா அந்த கண்ணனும் இந்த மன்னனும் ஒன்னாயிருவீங்க, சமிதி ஆயிருவீங்க. அந்த பாண்டவமா இருக்கிற பாசம் பூரா உன் பக்கம் வந்துடும். அப்புறம் கண்ணன் யார் பார்த்தா தெரியுது. அப்படி என்றால் பாண்டவர் பக்கம் இருக்கிறான் கண்ணன். அவரோட மகளை கமலத்துடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பாசம் பூரா உன் பக்கம் வந்துடும். நம்பி ஒன்னாயிருவீங்க. அப்ப பாண்டவர் நாம சொல்லுவோமா? அதுங்க சுலமா பாண்டவர் கொள்ளலாம். இவரு சொல்றது நாளும் கரெக்டா தாங்க. ஒரே கடல் ரெண்டு மாங்கா எப்படி சொல்லுங்க, எப்படி கேளுங்க. எப்படி நீங்க இவரு வந்து உங்க சம்மதி ஆகி போயிட்டாங்கன்னா ஆமா பாசமெல்லாம் உங்க பக்கம் வந்துடும். எங்க பக்கம் வந்துடும். அப்ப கோபால கண்ண நம்ம சைடு வச்சுக்கிட்டு பாண்டவர்லாம் ஈஸியா நம்ம ஜெய் மட்டலாம்ல. கை கூட அதனால நீ கண்ணன் மேல கமலுக்கு பெண் கேட்க போ, நிச்சயம் கொடுப்பார்.
ஆனா இப்படி போக கூடாது, சும்மா வெளியே போக கூடாது. ஆன மாலை 6 லட்சம், 6 லட்சம், குதிரை மாலை கோடி கோடி லட்சம், லட்சம், ஒட்டகத்துல 9 லட்சம், 9 லட்சம், பல்லாக்கள 10 லட்சம், 10 லட்சம். மூட்டை மூட்டையா பல்லாக்களை ஏத்தனா அந்த பவுனை பாத்தே கொடுத்துரும். அதான கேட்டேன். பொன் பொருளுக்கு ஆசைப்படுறீங்க யாருமே இல்லைங்க. ராமாயணம் கழிஞ்சோம், லட்சுமாயணம் கழிஞ்சோம், அத்தனை கலைஞ்சி நம்ம இடத்துல இருக்குது. ஆமா, இதெல்லாம் மூட்டை மூட்டையா ரொம்ப ஏத்தினா அந்த பொன் பொருளை பார்த்தோம்னா அம்மாவுக்கு தெரியும், மகனுக்கு கொடுப்பான். மாமா மிக்க மகிழ்ச்சி மாமா, சந்தோஷமான வார்த்தை. தங்குக்கு போய் சென்று கமலுக்கு மகனுக்கு கல்யாணம் செய்வான். அரமனையில் நான் உங்களுக்கு கத்திரிக்காய் வைக்கிறேன், கத்திரிக்காய் வைக்கிறேன், பத்திரிக்கை வைக்கிறேன். போயிட்டா கோயில்தானா சிலிண்டர் தான் ராமர் இல்லையாப்பா துரியாரமன் குமிச்சுக்கிட்டா கோலால சொல்லுவேன். ஒண்ணு பாத்துட்டு கல்யாணத்துக்கு வந்துரு. அதுக்குள்ளியா? ஆமாடா. ஏங்க கொண்டாடிட்டு ஒரு வார்த்தை சொல்லல? அம்மாட பாரா அந்த கண்ணா வீட்டுக்கு போற பிடிக்கல கட்டு பொண்டாட்டியே மறந்துட்டு என்னடா பண்ண பாத்தியா? அதான் சரி, அப்படி இருந்தாலும் கொண்டாடிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அப்படின்றா என்னுடைய மனைவி அரமனை இருக்கிறா, வெளிப்புருவா, சீக்கிரம் போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வாடா. என்ன வேலைக்கு போற? யாரு பொண்டாட்டி போகணும்? ஏன் பொண்டாட்டிட்டு போ. பொண்டாட்டிட்டு போனா அவ்வளவு வேகமா போறா? உன் பொண்டாட்டி எங்க இருக்கிறா? அரமனை இருக்கிறா. இப்ப யாரு பொண்டாட்டி போகணும்? ஏன் பொண்டாட்டிட்டு போடா? அதான் விட மாட்டேங்கிறிய, விட்டா தானே போறதுக்கு. மன்னன் திரியோதர மாமன் அழைச்சார் என்று. உன் பொண்டாட்டி எங்க இருக்கிறா? அரமனையில் இருக்கிறா. அரமனையில? இப்ப யாரு பொண்டாட்டி போகட்டும்? ஏன் பொண்டாட்டிட்டு போடா? வேகமா போற. எனக்கு அதெல்லாம் கை கடிக்கணுமா இருக்குங்க. இந்த 4 நாள் என்ன பண்ண? சும்மா தானே மன்னன் அழைத்தாலும் சீக்கிரம் கூட்டிட்டு வா. உங்க பொண்டாட்டிக்கிட்ட ஆமா, நீ 60 உட்காருங்க.